வைகுண்டத்தில் வைகுண்ட பற்றி அந்த குழந்தைய பார்த்து கேட்டிருப்பான். சத்சங்கமே இல்லாத ஒரு கைஷடையாத்தில் போய் பிறந்துட்டு வரியா, இல்லைன்னா சத்சங்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பாகவதனுடைய குச்சியில் போய் பிறக்கிறியான்னு கேட்டிருப்பான். உனக்கு சொச்ச காலம்தான் பூலோகத்தில் உனக்கு அனுகிரகம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லியிருக்கும், ஒரு பாகவதாளுடைய வயிற்றில் போய் வளர்ந்துட்டு வந்துடுறேன், என்னுடைய ஜென்மாவை கழிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கும். எங்கள் வயிற்றில் வந்து பிறந்திருக்கு. என் வயிற்றில் பிறந்ததுனால அதுக்கு ஜென்மா பூர்த்தி ஆகிடுத்து, முக்தி அடைஞ்சுடுத்து அப்படின்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் ராமரை கொண்டாடுறா, அந்த பாகவதரை கொண்டாடுறா. அப்படி கொண்டாடின்னு இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு ரிஷி மாதிரி ஒருத்தர் வர்றார் உள்ளார. என்ன ஒரே அழுதுன்னு இருக்கேன், என்னாச்சுன்னு கழுக்கிறார். குழந்தை இப்படி ஆயிடுத்து. அந்த குழந்தைய கொண்டு வான்னு சொல்ல உடனே தன்னுடைய கமண்டத்துலேருந்து ஒரு தீர்த்தம் எடுத்து தெளிக்கிறார் அந்த குழந்தை மேலே. குழந்தை படுத்துட்டு எழுந்தா எப்படி வருவானோ, எழுந்துன்னு வருவானோ அது மாதிரி எழுந்துன்னு வரான் அந்த குழந்தை. எல்லாருக்கும் ஜெயகோஷம் போடுறா. இவரும் சேர்ந்து ஆனந்தத்தில் இருக்கும் பொழுது வந்தவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சார், வாசலில் போயிட்டார். அப்படி திரும்பி பார்க்குறார். அவர் போகக்கூடிய அந்த திசையை, அந்த திக்கையே பார்த்துன்னு போயிட்டே இருக்கும் பொழுது வாசலில் போய் நிற்கிறார். கோதண்ட பாணியாக அக்ஷி கொடுக்கிறார். கோதண்ட மண்டித கரம் கமலாயதாட்சம் சீதாசமாஸ்ருதம் ஜகதாம் சரண் ஆஜானுபாஹும் அமரார்ச்சித பாத பத்மம் பீதாம்பரம் ரகுவரம் சரணம் பிரபத்யே. அப்படியே ஒரு கீர்த்தனம் பாடுறார். வாசல்ல கோதண்டபாணியா காட்சி கொடுக்கக்கூடிய அந்த பகவானை பார்த்து பாடுறார். இந்த கீர்த்தனை எடுத்து உபன்யாசம் பண்ணாலே 2 மணி நேரம் ஆகும். முக்கியமா சொல்றேன், எப்பா நான் கோடி ரூபாய் கொடுத்துடுறேன், உன்னுடைய ராமநாமத்தை எனக்கு கொடுத்துருன்னா பாகவதால் கொடுக்க மாட்டானோ. கோடி தனம்